இயேசு கிறிஸ்துவ நீடி நேற்று நாமத்திலிருந்து நல்வாழ்த்துக்கள். என்ன கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நீங்க பார்க்குற ட்ரைனஸ், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் மாறத்தக்கத கர்த்தர் உங்களுக்காய் செயல்படுகிறார். இதை பற்றி டீட்டெயிலாக கேட்கறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிடலாமா? ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். நல்ல பிதாவே, மக்கு நன்றி. நீர் எங்களுக்காய் எப்பொழுதும் தொடர்ந்து செயல்படுகிற தேவனாய் இருக்கிறீரே, அதற்காய் நன்றி. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனுக்காய் சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். எந்த இடத்துல இவர்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர் தேவை, அந்த இடத்துல நீர் செயல்பட்டு கொண்டிருப்பதற்காய் நன்றி. அந்த இடத்துல மாற்றங்கள் உண்டு பண்ணி கொண்டிருப்பதற்காய் நன்றி. அது இந்த நாளிலே அவர்களை பார்க்க செய்யுங்கப்பா. அப்பா, நீங்க தொடர்ந்து செயல்படுங்க, கூட இருந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். 2 நாளாகம் 3வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது. 3 ராஜாக்கள் சேர்ந்து யுத்தத்துக்கு போறாங்க. அவங்க யுத்தத்துக்கு போகும்போது வனாந்தர பாதையில போறாங்க. அடுத்து அந்த யுத்தத்துக்கு போகிற அந்த கண்ட்ரிக்கு போற பாதை வனாந்தர பாதை. அப்ப அந்த 3 ராஜாக்கள், அவர்களுக்கான சோல்ஜர்ஸ், அவங்களுக்கு கூட குதிரை போன்ற அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். 7 நாட்கள் அவங்க தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது இவங்க கிட்ட இருந்த தண்ணி எல்லாம் தீர்ந்துருச்சு. வனாந்தரத்துல இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கல. இப்போ எல்லாருக்கும் தண்ணி தாகத்தினால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நமக்கு தெரியும்ல, தொடர்ந்து தண்ணி குடிக்கலன்னா ஜீவனே போயிடும்ல. இப்போ இவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் பலன் இழந்துட்டே இருக்கிறாங்க. தண்ணி இல்லைன்னா இறந்துருவோமோ, நம்ம யுத்தத்துக்கு போய் சாகிறத விட இப்படி இந்த வனாந்தரத்துல இறந்துருவோமோ அப்படின்னு ஒரு பயம் வருது. அப்போ அந்த நேரத்துல தேவ மனிதர் ஒருத்தர் அங்க இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு எங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அந்த தேவ மனிதன் மூலமா, தேவ மனிதனாகி எலிசா தான் இந்த இடத்துல வந்து ப்ரொஃபஸி சொல்றாங்க. என்ன ப்ரொஃபஸி அப்படின்னா, 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க பாக்குற இந்த வனாந்தரம் இங்க ஃபுல்லா தண்ணீர்னால நிரம்ப போகுது. ஓவர் நைட்ல இந்த மிராக்கிள் நடக்குது அப்படின்னு ஒரு ப்ராஃபஸி. நம்பவே முடியாத ஒரு தீர்க்க தரிசனம். சூழ்நிலை பார்த்தா கம்ப்ளீட் ட்ரைனஸ், தண்ணி கொஞ்சம் குடிக்க கிடைச்சா போதும் அப்படிங்கிற இடத்துல இப்ப ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீர்னால் நிரப்போம். ஆனா ஒரு கண்டிஷனோட இருக்கு. நீ வாய்க்கால வெட்டணும். இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் வாய்க்கால வெட்டணும். தண்ணியே வர வாய்ப்பே இல்லாத ஒரு வனாந்தரத்துல எதை நம்பி வாய்க்கால வெட்டுறது? வாய்க்கால் பள்ளங்களை வெட்டணும். எங்கெங்க நீ பள்ளம் வெட்டுறியோ அங்கெல்லாம் தண்ணி நிரம்பும். அப்படிதான் இந்த தீர்க்க தரிசனம் வருகிறது. சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவர் வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுக்கறது உண்டு. சூழலுக்கு சம்பந்தமே இல்லாத வாக்கு தத்தமா இருக்கும். இது எப்படி செய்ய முடியும், இது எப்படி நடக்கும் அப்படின்லாம் நிறைய கேள்விகள் வரும். அதே போலதான் அந்த 3 ராஜாக்களுக்கும் இருந்திருக்கும். ஆனாலும் கர்த்தரை நம்பி அவர்கள் பள்ளத்தாக்கெல்லாம் வாய்க்கால்களை வெட்டுறாங்க. அவங்க பள்ளங்களை வெட்டுறாங்க. வாய்க்கால்களை வெட்டும் போது வெட்டிச்சு, எல்லாம் வெட்டி முடிச்சுட்டு இவங்க படுத்து ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியம். காலையில எழும்பி பார்க்கும் பொழுது அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீர்னால் நிரம்பி இருக்கிறது. இவங்க புறப்பட்டு போனது ஒரு ராஜாவுக்கு எதிரான யுத்தம். இந்த 3 ராஜாக்களும் சேர்ந்து மோவாப் என்ற ராஜாவுக்கு எதிராக தான் யுத்தத்துக்கு போறாங்க. மோவாபியரை வெற்றி பெறணும், இதுதான் இவங்களோட அல்டிமேட் கோல். ஆனா பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இவங்களுக்கு பிரச்சனை தண்ணி. இப்போ ஆண்டவர் இந்த பள்ளத்தாக்குகள்ல வாய்க்கால்கள் வெட்ட சொல்றார், தண்ணீரை நிரப்புறாரு. நிரப்பிட்டு அந்த அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா 18வது வசனம், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். இதுதான் ப்ராஃபஸி. உங்களுக்கு தண்ணி கொடுக்கறது மட்டும் இல்ல, இது ஆண்டவருக்கு லேசான காரியம். நீ புறப்பட்டு வந்திருக்கிறல்ல, உனக்கு அல்டிமேட் கோலா ஒண்ணு இருக்குது இல்ல, அந்த மோவாபியரும் உன் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு இந்த ஒரே இதுக்குள்ள 2 விதமான நன்மைகளை தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் பேசுகிறார். சில நேரத்துல நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம போயிட்டே இருப்போம். ஆனா இடையில வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மள ரொம்ப செயல் இழக்க பண்ணிரும். இன்னைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு ப்ராசஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு இடையில ஏற்படுகிற அந்த சின்ன சின்ன குழப்பங்கள்னால சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இந்த குழப்பத்திலிருந்து நீங்க வெளியில வருவீங்க. நீங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்களோ அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன், அந்த அல்டிமேட் கோலும் உங்களுக்கு கர்த்தர் நிறைவு செய்து தருவார்.
இன்னைக்கு பிரசன்ட் லைஃப்ல அநேக போராட்டங்களை பார்த்து ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிற அன்பு சகோதரி, அதையும் மாற்றி உங்களுக்கான ஒரு நல்ல ஜாபையும் கர்த்தர் தரப்போகிறது என்று சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது வாய்க்கால்கள் தண்ணீர்னால நிரம்புறது மாத்திரம் இல்ல, மோவாபியரை இவர்களுடைய கையிலே தேவன் ஒப்பு கொடுப்பார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதை தான் செய்ய போகிறார். இன்னைக்கு நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பிரச்சனையும் மாற்றி தொடர்ந்து எது உங்க லைஃப்ல மெயினா நீங்க செய்யணும், எது நடக்கணும்னு ஆசை பாஞ்சிக்கிறீங்களோ, அது ஒரு திருமண காரியமா, அதையும் நிச்சயமா கர்த்தர் உங்களுக்காய் செய்து தருவார். உங்களுக்காய் செயல்படுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். சில நேரம் சைனே இருக்காதுங்க. இந்த வனாந்தரத்துல காற்று இல்ல, மழை இல்ல, எப்படி வாய்க்கால்கள் நிரம்ப செய்கிற கர்த்தர் அன்று செயல்பட்ட அதே தேவன் இன்று உங்க வாழ்க்கையில செயல்படுறார். உங்களுக்காய் காரியத்தை செய்வார். ஒருவேளை அதுக்கான எந்த அடையாளமும் இல்லாம இருக்கலாம். எப்படி இனி நடக்கும், ஒரு சைன் கூட இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் அதை செய்ய வல்லவர். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில அது நடக்க போகிறது. விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்காய் செய்கிற சூப்பர் நேச்சுரல உங்க லைஃப்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, எந்த தேவையோடு இன்னைக்கு ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்துல நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அவர்களுக்கு இந்த பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற ப்ராப்ளத்தையும் மாற்றி ஃபியூச்சர்ல அவங்க போக வேண்டிய அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள், செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள், எந்த இடத்துக்கு அவங்க போகணும்னு வாஞ்சிக்கிறாங்களோ, எதை செய்து முடிக்கணும்னு வாஞ்சிக்கிறாங்களோ அதெல்லாம் செய்து முடிப்பதற்கு வேண்டிய பலனையை நீர் கொடுக்க போவதற்காக நன்றி. அந்த ஃபியூச்சர்லயும் ஒரு வெற்றியை கொடுக்க போவதற்காக நன்றி. நீங்க நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் தேவனாயிருக்கிறீர்கள். காலங்களை கடந்து செயல்படுகிற தேவனாயிருப்பதற்காக நன்றி. இந்த நாளிலும் நீர் இந்த அன்பு சகோதரருடைய வாழ்க்கையில செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய ஆளுகை இவர்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். அவர்கள் உண்மை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவும், நீங்க செய்கிற அற்புதத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவும் கூட இருந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். சந்தோஷமா இருங்க. ஒரு சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர் உங்க வாழ்க்கையில உங்கள் அனுபவமாய் மாறப்போகிறது. God bless you.